நம்ம எல்லாரும் கடங்களில் கண்களை மூடி ஆண்டவர் இந்த ஆராதனையை நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாய். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிருபையானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2வது ஆராதனையின் ஆரம்பத்திலே வந்திருக்கிற எங்களை என் தேவன் அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உமது கிருபையின் கரத்திலே எங்களை தருகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம எல்லாருடைய கவனமும் தேவனுக்கு நேராக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா, எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுகிற ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களை ஆட்கொள்ளுவதாக, எங்களை வழிநடத்துவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இடைப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுகிற தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் இருதயங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்துவீராக, எங்கள் சிந்தைகளை ஆயத்தப்படுத்துவீராக. உங்கள் சமூகத்தில் விடுதலையோடு உம்மை ஆராதிப்பதற்கு எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் உள்ள தேவையில்லாத எல்லாவற்றை எடுத்து போடுவீராக. முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க, முழு சிந்தையோடு உம்மை ஆராதிக்க ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தருவீராக, எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய விடுதலையோடு உம்மை துதிக்க பவுல் சீலாவும் சிறைச்சாலையிலே ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள் என்ற வார்த்தையின்படி உம்மை துதித்து பாட ஆராதிக்க எங்களுடைய மனதை தேவன் ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்கள் சமூகத்திலே எங்களை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பழைய பாடல் சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி விடுதலையோடு உற்சாகமாக பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. பாசமா சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமா சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. விசுவாசத்தோடு பாடுவோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசர், அவர் எபினேசர் இனியும் காத்திடுவார்.
பாரத்தை அணுகாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனை ஒளியும் மீட்புமானார், அவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் நலனானா, யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் நலனானா, யாருக்கு பயப்படுவேன்? கரங்களை தட்டி சொல்லுவோமா? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாதவரே என் நேசரே. தாய் தகப்பன் மறந்தாலும் பிள்ளையை ஒரு நாள் என்னை மறவாதவரே என் நேசரே. நாயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ஆமென். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். மலைகள் குன்றுகள் விலகினாலும், மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் அவருடைய கிருபை மாறாது, ஒரு நாள் மாறாது. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டு அணைத்து சேர்த்து கொண்டு, அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டு அணைத்து சேர்த்து கொண்டு. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் தல நீரே, எளியோரின் நம்பிக்கை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஏழைகளின் எனக்கு நீங்க தான் பாபலன், எளியோரின் உங்களை தவிர யாருமே இல்லை. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா, உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுவோமா? இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அவரை அறிந்தவர்களை கைவிடாத தேவப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்ப
வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. எங்களை மறவாதவரே, வந்தோரை வெறுப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்பினோரை ஒருபோது கைவிடாத தேவன், ஒரு நாளும் மறவாத தேவன். இதை சொல்லும் பொழுது நம்ம இருதயம் எல்லாம் நன்றினால் நிறைய வேண்டும். இந்த உலகத்தில் உங்களை மறவாதவங்க யாராவது இருக்காங்களா? உங்கள் கணவர் உங்களை மறக்க மாட்டாரா எப்போதும்? உங்கள் மனைவி உங்களை மறக்க மாட்டாங்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களை மறக்க மாட்டாங்களா? அதான் சொல்கிறாரு, தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். இந்த உலகத்தில் மாறாததுன்னு ஒன்றுனா தாயினுடைய அன்பு, அதுவே மாறலாம். மாறினாலும் தேவனுடைய அன்பு மாறாது. மறவாதவர், நம்மை ஒரு நாளும் மறவாத தேவன் அவர், ஒரு நாளும் கைவிடாத தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் பாடுறத விட அவன் பாடுற சவுண்டு தான் எனக்கு கேட்குது. பாடி பாடி தண்ணியை குடிச்சிட்டு அவ்வளோ தாகத்தில் உற்சாகமாக சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த மாதம் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா 60:16 வசனத்தின் கடைசி பகுதி. ஏசாயா 60:16 கடைசி பகுதி. கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். அவரே இரட்சகர், அவரே நம்மை மீட்பர். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அவரே நம்மை தப்பு வைக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1ஆம் தேதி காலையில் தானியேலுடைய வாழ்க்கை, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் முழுவதும் தேவன் எப்படியெல்லாம் அவளை தப்பு வைத்தார் என்பதை தியானித்தோம் அதிகாலை ஜெபத்தில். அப்போ தேவன் எப்படியெல்லாம் நம்மை தப்பு வைக்கிறார், எப்படியெல்லாம் நம்மை காத்து கொள்ளுகிறார் என்று சொல்லும் பொழுது, தானியேலுடைய சிங்க கெபியா இருந்தாலும் சரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய அக்கினி சூளையாக இருந்தாலும் சரி, தேவன் அவர்களுக்காக அங்கே நிற்கிறார். ஆமே. நீங்கள் தேவனுக்காக நிற்கும் பொழுது அவர் உங்களுக்காக நிற்கிற தேவன். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனுக்காக நின்றார்கள், தேவனே அவர்களுக்காக வந்து நின்றார். ஆமே. அது எண்ணினவர்களாக ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோம். இருக்கடங்கள் எளிமை நின்று சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்த உற்சாகமாக கரங்களை தட்டி சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நீரே என்னை காக்கிற தேவன். சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி, தானியேலை சுற்றி எத்தனை எதிரிகள் இருந்தாலும் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, ஆவியினால் சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், என்னை காண்பவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். விசுவாசமா சொல்லுங்க அவரை பார்த்து. சிங்க கேபியோ எந்த சூழ்நிலையிலும் என்னை தப்பு வைக்கிறவர் அவரே. அவரே என்னை காண்பவர்,
ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் வந்ததா, ராஜ்யம் எனக்குள்ளே கிறிஸ்து நமக்குள் வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவர் ஒருவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நம்ம பாடின சரணம் சொல்லுகிறது, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவன் நமக்குள் வந்தால் சுத்தி எத்தனை பேர் எத்தனை சூழ்ச்சிகள் செஞ்சாலும் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. காரணம், இஸ்ரவேலர்களுக்குள்ள கர்த்தர் வாசமா இருக்கிறார். ராஜ்யம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த சூழ்ச்சிகளோ எந்த மனிதர்களோ யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. தானியேலோடு தேவன் இருந்தா எத்தனை பேர் சூழ்ச்சி செய்தாலும் ஒருத்தராலே ஒன்றும் செய்ய முடியல. சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஆனா அதே சிங்கங்கள் அவர்களை போடும் பொழுது உள்ள வர்றதுக்குள்ள என்ன பண்ணிருச்சான், எலும்புகளை நொறுக்கி போட்டது. ஆனா தானியேல் உள்ள போடும் பொழுது பக்கத்துல கூட வரல. காரணம், தேவன் அவனோடு கூட இருந்ததுனால மனிதர்களுடைய எந்த சூழ்ச்சிகளோ அவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நமக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தாருன்னா, அவருடைய வார்த்தை உங்க கூட இருந்துச்சுன்னா, சொன்னதை செய்கிற வரை நம்மை கைவிடாத தேவன் அவர். அல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுவோமா, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம், அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் விசுவாசத்தோடு சொல்லுவார், என்னை அதிசயமாய் வழி அற்புதம் எனக்காக செய்பவர், அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். பலத்தோடு சொல்லுங்கள், நீர் என்னை காண்கிற தேவன், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை சொன்னதை செய்யும் அளவோ என்னை விடாத தேவன். பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்கிற வரை கைவிடவே ஒரு நாள் கைவிடவே மாட்டார். சொன்னதை சொன்னதை செய்யும் செய்யும் அளவும் என்னை கைவிட
செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கைவிடவே அவர் நம்மை கைவிடாமல் நடத்துவார். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடாத தேவனே, அப்பா சிங்கங்களின் வாய்க்கு எங்களை தப்புவிக்கிறவரே, எந்த சூழ்ச்சிகள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் எங்களை தப்புவித்து வழி நடத்துகிற நல்ல தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சொன்ன நல்வார்த்தை ஒன்றும் தவறி போவதில்லை, எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன், சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடாத தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்காக எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறு ஆராய்ந்து வந்திருக்கிறேன், அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு நீ தந்த இந்த ஜீவன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்காக எழும்பி பிரகாசிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வைத்திருப்பதே அவருக்காக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அவரோடு உறவாடுவதற்காக, அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களை என்னையும் இந்த காலை ஆராதனையில் ஜீவனோடு நம்மை காத்திருக்கிறார். அவரை பார்த்து அர்ப்பணிப்பு இருதயத்தோடு சொல்லும், ஆண்டவரே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்காக எரிந்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்றீங்க அர்ப்பணிப்போடு அவரை பார்த்து கரங்களை ஊட்டி சொல்லுவோமா? எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே அர்ப்பணிப்பின் ஜெபமாக எரிந்து கொண்டே அப்பா, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்காக எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே என்னை பெரியவனாக்கினீரே,
செய்தாரா? என் குடும்பத்தின் விளக்கை எரிய செய்தீரே. இரவை பகலாக்கி எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. அர்ப்பணிப்போடு சொல்லுங்க அவரை பார்த்து. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்காய் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். தூயவர் தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, அவர் ஒருவரே பரிசுத்தர். ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர், நீடுமாக சொல்லுவோமா? தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். துதிக்கு பாத்திரரே, எங்களுடைய எல்லா துதிக்கு பாத்திரரே. ஆறுதல் நீதான் எங்களுடைய ஆறுதல், கேடகம், கோட்டை, நம்பி இருக்கிறவர். தூயவர் தூயவரே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சபையாக இணைந்து அவரை ஆராதிப்போம். அல்லேலூயா நீ ஓசன்னா, ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே, மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை ஒருவருக்கே எங்களுடைய ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? அல்லேலூயா ஓசன்னா, ஒருவருக்கே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா,
தட்டி ஆண்டவரே நீர் ஒருவரே எல்லா துதிக்கு பார்த்து நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி அவரை ஆராதிப்பு. ஆண்டவரே நீர் ஒருவரே எல்லா துதிக்கு பாத்திரர், எல்லாவற்றிற்கும் மேலானவர். நீர் ஒருவரே தூயவர், துதிக்கு பாத்திரர், எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் உரியவர். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே பாத்திரர். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். சபையார் மாத்திரம் பாடுங்க, சபையார் மாத்திர சத்தத்தை உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே உமக்காக எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும். ஆண்டவரே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எரிந்து கொண்டே இருப்பேன். காரணம் அவர் ஒருவரே தூயவர், தூயவர், தூயவரே. துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவரே. தூயவர், தூயவரே. துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவரே. தூயவர், தூயவரே. சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை துதித்து பாடும் பொழுது அவர் நம்முடைய ஆராதனையில் பிரியமாயிருக்கிற தேவன். ஆண்டவரே நீர் எங்களுடைய எல்லா துதிக்கும் பாத்திரர், எல்லா கணத்துக்கும் பாத்திரர். உமக்கே எல்லா ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க, விடுதலையோடு உம்மை நாமத்தை உயர்த்த, மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இருக்க நேரத்தை கருத்தில் தருகிறோம். நாங்கள் படைக்க இருக்கிற காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில உம்மை விடுதலையோடு ஆராதிக்க கிருபை தந்தீர். ஆண்டவரே உமக்கு கொடுத்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் 30, 60, 100 நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும், பலப்படுத்தும், சகாயம் செய்யும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது பிள்ளைகளை நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். வாய்க்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கத்தாய் நித்தமும் நன்றி சொல்வே. வாய்க்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கத்தாய் நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி.
நடத்திட செய்தவரே, தடுமாறின வேளையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் களைத்திட செய்தவரே, தடுமாறின வேளையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே, என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்கற்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்கற்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் 8வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் அறிவிப்புகள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஆராதனை 6:30 மணி முதல் 8 மணி வரையும், 2வது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைபெறும். அது முடிந்த பிற்பாடு 10:45 முதல் 12 மணி வரை சண்டே கிளாஸ் நடைபெறும். மாலை 4 மணிக்கு டீன் சர்வீஸ் நடைபெறும். இன்று மாலை ஆராதனை 6:30க்கு இருக்காது, ஏனென்றால் இந்த மாதம் முழுவதும் ஜெபத்தின் வாரமாக இருக்கிறது. அது பாஸ்டர் உங்களுக்கு தெளிவாக சொல்வார்கள். அது ஜெப நேரமாக காணப்படும். அதே போல் ஒவ்வொரு ஏரியாவிலும் பைபிள் டியூஷன் கேர்சல் நடக்கிறது. சண்டே பைபிள் டியூஷன் நடக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தயவாய் அனுப்பி வைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் கல்லறை தோட்டத்திற்கென்று அநேகர் கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீர்கள். வெகுவாய் கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 1 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் சபை திறந்திருக்கும். நீங்கள் தனிப்பட்ட முறையிலோ குடும்பமாக வந்து ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் கடந்த வாரம் வியாழக்கிழமை அன்பின் ஊழியம் நடைபெற்றது. 4 பேர் கலந்திருந்தோம். அதற்காக போனவர்கள் கொடுத்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் சிறப்பாக இருந்தது. நீங்களும் புதிதாக வர விரும்புகிறவர்கள் அந்த ஊழியத்திலே கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் அன்பை அவர்களுக்கு சொல்லவும், பசியோடு இருந்தவர்களுக்கு ஒரு 35 பேருக்கு ஆகாரத்தை கொடுக்கவும் தேவன் உதவி செய்தார். வரக்கூடிய நாட்களில் இன்னும் நம்முடைய கரங்களை பலப்படுத்துவாராக. அதே போல் நமது சபை போதகருக்காகவும் பாஸ்டர் அம்மாவுக்காகவும் ஊழியத்திற்காகவும் அவருடைய பிரயாணங்களுக்காகவும் நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடியினால் ஆராதனை இறுதியில் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அதே போல் 2வது ஆராதனை முடிந்தபின் குளோபல் எக்ஸாம் எழுதுகிறவர்கள் இன்று குளோபல் எக்ஸாம் நடைபெறும். அதே போல் அடுத்த எக்ஸாமுக்கான புக்கு வந்திருக்கிறது. 100 ரூபாய் கட்டணம் ஃபீஸ் செலுத்தி நீங்கள் அதை புக்கை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது மிஷினரி கண்டு கொடுக்கிற ஒரு நேரம். காணிக்கைகளை கரங்களில் எடுத்து வைத்துக்கொண்டு அதற்காக நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 8வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் 2வது ஆராதனையில் நீர் மகிமைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து நாங்கள் ஒரு பகுதியை மிஷினரிக்கென்று படைக்க இருக்கிறோம். அப்பா, அவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்க நீர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்க பணிக்காக நாங்கள் இதை செய்கிறோம். ஆண்டவரே, அநேகருக்கு உம்முடைய அன்பை எடுத்துச் சொல்ல எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் அப்பா அந்த ஜனங்கள் ஆண்டவரே எடுத்து உம்முடைய அன்பை எடுத்து சொல்கிறாங்கப்பா. ஆண்டவரே, ஊழியம் செய்ய விடாதபடி இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். பைபிள் கூட கையில் எடுத்து செல்லாதபடி அநேகர் துன்புறுத்துகிறாங்கப்பா. நீர் அவர்களை கண்ணோக்கி பாரும். ஆனாலும் தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர்களை அனுதினமும் நடத்தி செல்வது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் எங்கள் சபை மிஷினரிக்காக கொடுக்க நாங்கள் ஜெபிக்க ஒவ்வொருவரையும் நீர் பக்குவப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேளையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேளையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கக்காய் நித்தமும் நன்றி சொல்வே. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கக்காய் நித்தமும் நன்றி சொல்வே. இன்றுள்ளது இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிறவர்கள் யாராவது இருக்கீங்களா? பர்த்டேஸ், வெட்டிங் டே, திருமண நாளை காண்கிறவர்கள். இன்றைக்கு தான் முதல் முறையாக சபைக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டோம். கரங்களை உயர்த்தி காட்டுங்க. சிஸ்டருக்காக, அவங்களுடைய மகளுக்காக நம்ம எல்லோரும் கண்களை மூடி அவர்களுக்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் முதல் முறையாக எங்களோடு கூட இணைந்து உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற சகோதரிக்காக, சிஸ்டருடைய மகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, என்ன நோக்கத்தோடு இன்றைக்கு சபைக்கு அழைத்து வந்தீரோ, அழைத்து வந்த நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றுங்க. சபைக்கு வந்தது நிமித்தம், உம்மை ஆராதிப்பது நிமித்தம், உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வது நிமித்தம் வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உமது பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீ நிறைவேற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயத்தின் ஏக்கங்கள், ஜபங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் வரக்கூடிய நாட்களில் ஜெபத்திற்கு பதில் தந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் வழி நடத்துங்க. உமது கிருபையின் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தையின்படியே நானே உன்னை தப்பு வைக்கிற தேவன் என்ற வார்த்தையின்படி தப்பு வைக்கிற தேவனாக இந்த மாதம் முழுவதும் உடனிருந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் கரங்களை தட்டி அவளை வாழ்த்தலாம். 1ஆம் தேதி காலையில் ஏசாயா 60வது அதிகாரம் 16வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு தியானிக்க தேவன் கிருபை தந்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஆனாலும் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் தேவனுடைய இருதயத்தில் வைத்த இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக தியானிக்க விரும்புகிறேன். தியானித்து தொடர்ந்து திருவிருந்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். ஒரு வசனத்தை எடுத்து வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனம். யோவான் 15:4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும்
என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நம்முடைய இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியில் எடுத்த ஒரு சர்வே சொல்லுகிறது, கிறிஸ்தவர்களில் 77% கிறிஸ்தவர்கள் தினந்தோறும் ஜெபிக்கிற பழக்கத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? 77% கிறிஸ்தவர்களுக்கு தினந்தோறும் ஜெபிக்கிற பழக்கம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதை தொடர்ந்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆவரேஜ் ப்ரேயர் டைம் பார்த்தா 5 நிமிடத்திற்கு குறைவாகத்தான் இருக்கிறது. 77% கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஆனால் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறார்கள் என்று பார்த்தால் 5 நிமிடத்திற்கு குறைவாகத்தான் அநேகர் ஜெபிக்கிறார்கள். ஆவரேஜ் டைம் 5 நிமிடத்திற்கு குறைவாகத்தான் இருக்கிறதா. அப்படி என்றால் காலையில் எழும்பின உடனே என்ன பண்ணுவோம்? ஆத்திர தோத்திரன்ட்டு வேலைக்கு போகிறது, ஈவினிங் வரும்பொழுது நைட்டு சாப்பிடும்பொழுது ஒரு ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் குடும்ப ஜெபத்தில் உட்காருவோம், என்ன ஆசீர்வாதம், அப்பாவை ஆசீர்வாதம், அம்மாவை ஆசீர்வாதம், ஒரு ஜெபம், அதுதான் 5 நிமிஷம் ஜெபம். ஸோ இது ஒரு புறம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு புறம் மிகுந்த வேதனை அளிக்கிற ஒன்று. ஏனென்றால் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய இந்தியாவிலே அதிகமாக ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறது. ஆனால் உண்மையாக ஜெபிக்கிறோமா என்று கேட்டால் அநேக நேரத்தில் இல்லை. அதே போல் சாத்தான் பயப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் என்ன, நீங்களே சொல்லுங்கள். ஜெபம். ஜெபிக்கிற ஒரு மனிதனை பார்த்து தான் சாத்தான் பயப்படுவார். ஜெபிக்கிற மனிதனை தவிர வேறு எதற்கும் சாத்தான் அஞ்சவும் மாட்டான், பயப்படவும் மாட்டான். அதே நேரத்தில் ஜெபிக்காத ஒரு மனிதனாக நாம் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? சாத்தானை பார்த்து பயப்படணும். நம்ம ஜெபிச்சோன்னா அவனுக்கு என்னது? திண்டாட்டம். ஜெபிக்கலைன்னா கொண்டாட்டம். ஸோ இப்படி நம்ம நிறையா சொல்கிறது உண்டு. ஸோ அதனால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் செய்து உங்களை ஜெபிக்காமல் வைத்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ சாத்தான் எல்லாவற்றையும் செய்வான். யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஜெபிக்கன்னு நினைக்கும் பொழுது அநேக வேலைகள் உங்களுடைய மனதில் இருக்கும். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, முதுகெலாம் வலிக்கும், படுக்குன்னு போல் இருக்கும், பலவீனமாக இருக்கும். சரி, ஒரு மணி நேரம் சபைக்கு போய் ஜெபிச்சுட்டு வரலான்னா அப்போதான் எல்லா காரியங்களும் இருக்கும், தலை சுத்தும், எல்லாம் செய்யும். இதெல்லாம் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வைக்கக்கூடிய சதி திட்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள். எதற்காக? நாம் ஜெபித்து விடக்கூடாது என்பதற்காக. ஏனென்றால் நீங்கள் ஜெபித்து விட்டால் சாத்தானால் உங்கள் அருகில் இருக்க முடியாது. அவன் பயப்படுவான் ஜெபிக்கிற மனிதனுக்கு. ஏனென்றால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் தனி நபர் அல்ல, நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் இதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியுமே, அப்புறம் எதுக்கு பாஸ்டர் சொல்கிறீங்கன்னா, போன மாதம் எத்தனை பேர் தினந்தோறும் 1 மணி நேரம் ஜெபித்தோம்? நான் இந்த வசனத்தை எடுக்கும்போது நான் என்னை பார்த்து கேட்ட கேள்வி அதுதான். கடந்த ஜூலை மாதம் தினந்தோறும் 1 மணி நேரத்திற்கு குறையாமல் நான் ஜெபித்தேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? கையெல்லாம் தூக்க வேண்டாம், கவலைப்படாதீங்க. நம்முடைய சிரிப்பே பாதி பதிலை கொடுத்து விடுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜெபம்தான் கிறிஸ்தவனின் அடிப்படை. கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே ஜெபம்தான். ஜெபம் இல்லாத ஒருவனை கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு அர்த்தமே இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்ம அநேகர் நம்மை கிறிஸ்தவர்களாக சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் ஜெபம் பண்ணுகிற பழக்கம் அநேக நேரத்தில் இல்லை. ஏனென்றால் ஏதோ ஒரு வகையில் அல்லது நம்முடைய சிந்தையில் ஒரு சில தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்து, நீ ஜெபித்து என்ன நடக்கப் போகிறது, இதுவரை நீ ஜெபித்து என்ன நடந்துச்சு, இப்படி பல காரியங்களை சாத்தான் நம்முடைய இருதயத்தில் தருகிறான், எண்ணத்தில் ஓடுகிறான், எண்ணத்தில் தருகிறான். நீலாம் ஜெபிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இத்தனை நாள் ஜெபிச்சுட்டா இருந்த, இன்னைக்கு மட்டும் ஜெபிக்கிறதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்க, நீ எப்படி ஜெபிக்கலாம், இப்படி பல எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் வருகிறது ஜெபிக்கும் பொழுது. இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் ஜெபத்திற்குள்ளாக நாம் போய்விடக்கூடாது, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக. சரி, இத்தனை நாள் நம்ம ஜெபிக்கல, திடீர்னு எப்படி ஜெபிக்கிறது, இப்படி பல எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவன் விரும்புகிறதெல்லாம் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு லிசன் டு அஸ். அவர் எப்பொழுதுமே நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நாம் தான் ஜெபிக்க அநேக நேரத்தில் தயாராக இல்லை. நான் வாசித்த இந்த வேத வசனம், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில்
நிலைத்திருப்பேன். எல்லாம் சேர்ந்து வாசிக்கவும் அந்த ஒரு பகுதியை மட்டும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அந்த ஒரு வார்த்தையில் எல்லாவற்றையும் நம்ம அடக்கி விடலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அடுத்து 5ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவ்வளவுதான். நம்முடைய உலக வாழ்க்கையின் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து இந்த பகுதி சொல்லிவிட்டார். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வேதை பகுதியினுடைய பேக்ரவுண்டை பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து யோவான் 14, 15, 16 இந்த 3 அதிகாரங்கள் அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாட்கள். நீங்கள் 16க்கு அப்புறம் 17 வாசித்தீங்கன்னா, அவர் அடிக்கப்படுவதற்காக கைது செய்யப்படுகிறார், சிலுவையில் அறையப்படுவதற்காக. அப்போ கைது செய்யப்படுவதற்கு முந்தின நாள் யோவான் 14, 15, 16 இந்த 3 அதிகாரங்களும் சேர்த்து அவருடைய சீஷர்களுக்கு அவர் செய்த உபதேசம், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் தான் இந்த 14, 15, 16 இந்த 3 அதிகாரங்கள். யோசித்து பாருங்க, ஒரு நபர் நாளைக்கு இருக்க போவதில்லை, இன்றைக்கு தான் அவருடைய கடைசி நாள். அந்த கடைசி நாளில் அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் எவ்வளவு முக்கியமானவைகள். நாளைக்கு நான் இருக்க போறதில்லை, அதனால இப்பொழுதே உங்களுக்கு கடைசியாக எல்லா முக்கியமான காரியங்கள்லாம் சொல்றேன். நிறைய பேர் முடியாமல் போகிற நேரத்தில் தான் அங்கே 1 லட்சம் வச்சிருக்கிறேன், இதில் 1 லட்சம் வச்சிருக்கேன்னு பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க. அதே போல் ஆண்டவன் சொல்கிறார், பணத்தை குறித்து சொல்லலை, வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் கடைசியாக சொல்லிடுறேன்ப்பா. 14, 15, 16 3 அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி மணித்துளிகள் அவருடைய சீஷர்களோடு. அதில் முக்கியமான வேத பகுதி 15. அதெல்லாம் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஜெபத்தை குறித்து இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொல்லுகிறார் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் வேகமாக தியானித்து திருமணத்துக்கு நேராக கடந்து செல்வோம். 15 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 15, 1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். முதல் வசனத்திலேயே பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ரொம்ப விளக்கி சொல்லாவிட்டாலும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் மெய்யான திராட்சை செடி. என்றைக்காவது யோசித்து இருக்கிறல, எதுக்காக இயேசு கிறிஸ்து நான் மெய்யான திராட்சை செடின்னு சொன்னார்னு? வேற எத்தனையோ செடிகள் இருக்குது, எதுக்கு திராட்சை செடியை சொல்லுகிறார்? யோசித்து இருக்கிறீர்களா? வாசிச்சா தானே யோசிக்கிறதுக்குங்களா? ஸோ நானே மெய்யான திராட்சை செடின்னு சொல்லுகிறார். ஏன் நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார்? காரணம் இருக்கிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 5:2. வேகமாக வாசியுங்கள். அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலை உண்டு பண்ணி, கவனிங்க நல்லா, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அதே போலதான் 4ஆம் வசனத்தினுடைய கடைசி போதும் சொல்லுகிறார், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது. பழைய ஏற்பாட்டிலே தேவன் இந்த திராட்சை செடியை எதனோடு ஒப்பிடுகிறார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒப்பிடுகிறார். தேவனுடைய ஜனங்கள் திராட்சை செடி, தேவன் அதில் நல்ல திராட்சை பழங்களை எதிர்பார்த்தார், ஆனால் ஜனங்கள் கசப்பான பழங்களைத்தான் தந்தார்கள். அவருடைய வாழ்க்கை தேவன் விரும்பினது போல் இல்லை. பாவம் வந்தது, பாவத்தினால் தேவனோடு இருந்த அந்த உறவு முறிக்கப்படுகிறது. தேவனை இப்பொழுது நெருங்க முடியாது. இப்பொழுது தேவனை நெருங்க வேண்டுமானால் அவர்கள் பலி செலுத்த வேண்டும். ஆசரிப்பு கூடாரம், தேவாலயம், பல முறைமைகளும் சடங்காச்சாரங்களும் வந்தது. அது எல்லாவற்றையும் விட பெரியது, ஜனங்கள் தேவனோடு பேச முடியாது. ஜனங்கள் ஆசாரியின் இடத்தில் தான் கேட்கணும், ஆசாரியன் தான் தேவனிடத்தில் பேசுவோம். ஸோ அப்போ எல்லா ஜனங்களிடத்தில் ஆண்டவர் பேச முடியுமானா முடியாது. இப்போ அந்த முறைமையின்படி இன்றைக்கு நாம் இருந்தோம் என்று சொன்னால், உங்கள் எல்லார்ட்டையும் ஆண்டவர் பேசுவார்னா பேச மாட்டார். யார்கிட்ட பேசுவார்? ஆசாரியனிடத்தில் மட்டும்தான் பேசுவார். ஆசாரியன் தான் ஜனங்களிடத்தில் சொல்ல வேண்டும். ஏனென்றால்
அவரிடத்தில் நல்ல பழங்களை தேவன் எதிர்பார்த்தார், ஜனங்களோ கசப்பான பழங்களை கொடுத்தார்கள். பாவம் தேவனோடு இருந்த உறவை முறித்து விட்டது. ஆனால் நமக்கெல்லாம் நற்செய்தி, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி. திராட்சை செடியாகிய நீங்கள் நல்ல பழங்களை கொடுக்க மறந்து விட்டீர்கள், கசப்பான பழங்களை கொடுத்தீர்கள். ஆனால் இப்பொழுது நான் வந்திருக்கிறேன். 2000 வருடத்திற்கு பின்பு இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி. நீங்கள் செய்ய மறுத்ததை நான் செய்கிறேன், என் மூலமாக இப்பொழுது நீங்கள் எல்லாரும் செய்ய முடியும். அதான் சொல்லுகிறார், நீங்க மறுத்துட்டீங்க, நீங்க அவரோட இந்த உறவை முறித்து விட்டீர்கள், இப்பொழுது நானே மெய்யான திராட்சை செடி. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது தேவன் சொல்லுகிறார், அவர் நாம் எல்லாரும் அணுகத்தக்க பிரதான ஆசாரியர். நம்ம எல்லாரும் அவரிடத்தில் பேச முடியும். நம்ம எல்லாரும் அவரை அப்பா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று அநேக நேரத்தில் தெரியாமல் போய்விடுகிறது. இருக்கிற எல்லா மதங்களிலும் தேவனோடு உறவை கொள்ள முடியும் என்று சொல்லுகிற ஒரே மதம், ஒரே மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் மட்டும்தான். அவரை அப்பா என்று அழைக்கக்கூடிய உறவு, அவரிடத்தில் நண்பனை போல பேசக்கூடிய ஒரு உறவு நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால் இந்த ஜெபம் என்பது தேவன் நமக்கு தந்த ஸ்லாக்கியம். முதலாவது சொல்லுகிறேன், ஜெபம் தேவன் நமக்கு தந்த பரிசு அல்லது தேவன் தந்த ஸ்லாக்கியம். Prayer is a gift of God. யோசிச்சு பாருங்க, ஜெபம் என்ற ஒன்று இல்லை என்றால் நாம் எப்படி தேவனோடு பேச முடியும்? பேசுவதற்கு வேறு எந்த வழியும் கிடையாது. தேவனோடு உறவாடுவதற்கு தேவன் தந்த பரிசு தான் ஜெபம். ஆனால் அநேக நேரத்தில் ஜெபம் எப்படி மாறிவிட்டது என்றால், வீட்டில் யாராவது கிஃப்ட் கொடுக்கும் பொழுது இந்த கண்ணாடி கிளாஸ்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எங்கே இருக்கும்? ஷோகேஸில் இருக்கும். எனக்காக எடுப்போமா? அதே போல், ஏன்னா எடுத்து அது உடஞ்சிரும், இதாயிரும்ட்டு வைத்து வைத்து அழகு பார்ப்போம். அதே போல் ஜெபம் யூஸ் பண்ணப்படாத ஒரு ஷோகேஸ் இருக்கக்கூடிய கிஃப்டை போல் மாறிவிட்டு இல்லை. ஜெபம் தினந்தோறும் நாம் பயன்படுத்துவதற்காக தேவன் தந்தது, தினந்தோறும் அவரோடு உறவாடுவதற்காக தேவன் தந்தது. ஒரு அம்மாவும் பையனும் இருந்தார்களாம். அந்த பையன் 12th முடித்து காலேஜ் போகும்பொழுது அம்மா சொன்னாங்களாம், ஒரு பைபிள் அவன் கையில் கொடுத்து, நீ தினந்தோறும் என்ன பண்ணணும்? வேதத்தை வாசித்து தேவனிடத்தில் ஜெபி, ஆண்டவர் உனக்கான எல்லா தேவைகளையும் சந்திப்பான்னு சொன்னாங்களே. உடனே அவனும் சரிம்மான்னு சந்தோஷமாக பைபிளை வாங்கிட்டு காலேஜ் போயிட்டான். ஹாஸ்டலில் இருக்கிறான். அம்மா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அப்பா இன்னைக்கு பைபிள் படிச்சியாப்பா? நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, படிச்சிட்டோமா, படிச்சுட்டேன், பைபிள் படிச்சுட்டேன், ப்ரேயர் பண்ணிட்டேன். ஆனால் என்ன பண்ணியிருக்க மாட்டோம், அது அங்கேயே தான் இருக்கும், அது ஓரத்தில் இருக்கும். காலேஜ் போகும்போது புதுசாக பைபிள் எடுத்துகிட்டு போவோம், அது வச்சு வேணால் 4 வருஷம் முடிகிற வரைக்கும் எப்படி தான் இருக்கும், அங்கே தான் இருக்கும், எடுத்துருக்கவே மாட்டோம். எதுக்கு கொண்டு போகணும் நமக்கும் தெரியாது. ஸோ படிச்சுட்டேங்கிறான். அம்மாவும் சரி ஓகேப்பான்ட்டாங்க. ஒரு 5 நாள் கழித்து அம்மாவை கால் பண்ணுறான். அம்மா கொடுத்த காசெல்லாம் காலி ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் காசு வேணுமா, கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் வாங்க வேண்டியதுன்னு கேட்குறான். உடனே அம்மா சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணு, காலையில் எழும்பி பைபிளை பாடி ஜெபம் பண்ணு, ஆண்டவர் தேவையை சந்திப்பான்னு சொல்கிறாங்க. இவனுக்கு என்னடா அம்மாட்ட காசு கேட்டால் அப்படி சொல்கிறாங்க, சரி சொல்லிட்டான். அடுத்த நாள் காலையில் கால் பண்ணுறாங்க, பைபிள் படிச்சியாப்பான்னு கேட்குறாங்க. படிச்சிட்டம்மா. திருப்பியும் சொல்கிறான், அம்மா காசு நீங்கள் அனுப்பலை அப்படிங்கிறான். சரின்னு அம்மா என்ன பண்ணுறாங்க, விடுறாங்க. அப்படின்னு நாட்கள் போகிறது. எக்ஸாம் வந்துடுச்சு, செமஸ்டர் எக்ஸாம். எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஃபீஸ் கட்டணும். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அம்மா இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, ஃபீஸ் கட்டணும், நீங்கள் கண்டிப்பாக இப்போ காசு போட்டால் தான் என்ன பண்ண முடியும், எக்ஸாம் எழுத முடியும். அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, பைபிள் படி ஜெபம் பண்ணு, ஆண்டவர் தருவார். இவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. சரி எனக்கு தான் தரமாட்டேன், நீங்கள் ஃபீஸ் கெட்ட தானே செய்யணுமா, தாங்கங்கிறான். இல்லை, அடுத்த நாள் ஆகுறது, அடுத்த நாள் ஆகுறது. 1 வாரம் முடிந்து விட்டது. எக்ஸாமும் வந்துருச்சு. இவன் எக்ஸாம் எழுதலை, ஏன்னா எக்ஸாம் எழுத விடலை. கோபத்தோடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பைபிளை எடுத்து அப்படி எறிகிறான். சும்மா எப்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பைபிள் படின்னு சொல்கிறீங்க, ஃபீஸ் யார் கேட்டுவான்னு பைபிளை தூக்கி எறிகிறான். பைபிளுக்குள்ளே இருந்து பார்த்தா 500 பார்த்த ஆளாக என்ன பண்ணுது அப்படின்னா பறக்குது. அப்போ என்ன அர்த்தம், நம்ம ஆள் போன நாள்லேருந்து பைபிள் என்ன பண்ணல, திறந்தே பார்க்கல. அம்மா ஒவ்வொரு நாளுக்கு அவனுக்கு தேவையானது ஃபீஸு எல்லாவற்றையும் பைபிளில் வச்சுருக்காங்க. நம்ம ஆள் ஒரு நாள் கூட பைபிள் எடுக்கவே இல்லை. அதே போல தான் நிறைய நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும்னு தெரியும்,
வேதத்தை வாசிக்கணும்னு தெரியும், ஜெபம்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படைன்னு தெரியும், ஜெபத்தில் அவரோடு உறவாட முடியும் தெரியும், அவரோடு பேச முடியும் தெரியும், ஜெபிக்கும் பொழுது நாம் கேட்கிறதெல்லாம் தேவன் நமக்கு தருகிறார் என்பது தெரியும். அதே 15ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாம் தெரியும், ஆனால் யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் ஷோகேஸில் தான் இருக்குது கிஃப்ட் ஜெபம். அதுக்கு எப்படி பாஸ்டர் கடந்த வாரத்தில் தினந்தோறும் 1 மணி நேரம் தேவனுக்கு கொடுத்தீங்களா? யோசிச்சு பாருங்கள், அதுதான் பதில். கொடுத்தோமா? நம்ம அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று அநேக நேரத்தில் தெரியாமல் போய்விடுகிறது. ப்ரேயர் இட்ஸ் a God's gift. தேவன் தந்த ஒரு பரிசு, தேவன் தந்த ஸ்லாக்கியம். இன்னும் சொல்ல போனால் நாம் யாரோடு பேசுகிறோம் என்கிற புரிதலும் அநேக நேரத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. ஜெபத்தில் யாரோடு பேசுகிறோம்? நம்மை ஒரு நாளும் மறவாதவரோடு பேசி கொண்டிருக்கிறோம், நம்மை ஒரு நாளும் கைவிடாத ஒரு நபரோடு பேசி கொண்டிருக்கிறோம், என்ன செய்தாலும் நம்மிடத்தில் அன்பு செலுத்துகிற ஒருவரோடு பேசுகிறோம். இந்த உலகத்தில் அப்படி யாராவது ஒருத்தராக இருக்காங்களா உங்களுக்கு? அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் தான் உலகத்திலே சந்தோஷமான நபர். அப்படி யாருக்கும் கிடையாது. பசங்க என் கணவர் இருக்கிறாரு, என் மனைவி இருக்கிறான்னு சொல்லலாம். எப்போதும் உங்களை கைவிடாதவர்களா? எப்போதும் உங்களை நேசிக்கிறார்களா? இல்லை, தேவன் ஒருவர் தான் எப்போதும் உங்களை மறவாதவர். உங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்களா? நோம்படி இந்த உலகத்தில் ஒருவரும் தேவனை போல நம்மை நேசிக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்லுற ஏசாயா 49, தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். யோசிச்சு பாருங்க, அதில் தாய் தன் பாலனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிறிய கை குழந்தை. ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவ்வளோ கேர் எடுக்க மாட்டீங்க. உங்கள் குழந்தை சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது தாயினுடைய கவனம் முழுவதும் யார் மேலே தான் இருக்கும்? யார் மேலே தான் இருக்கும்? பாப்பா மேலே தான் இருக்கும். பாலன்னா ஹீப்ருல வாசிக்கும் பொழுது மிக சிறிய குழந்தை, பிறந்த குழந்தை, அதை தான் அது குறிக்குது. அப்போ அந்த குழந்தையை தாய் மறப்பாள் என்றால் எந்த தாயும் மறக்க மாட்டார், எந்த தாயும் மறக்க மாட்டார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அதுவே நடந்தால் கூட நான் மறக்க மாட்டேங்கிறார். அப்போ அவர்கிட்ட பேசுறது நமக்கு ஸ்லாக்கியமா இல்லையா? எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அரிதான ஒரு பொக்கிஷம் அவரோடு பேசுவது. ஏன்னா அவர் எப்போது நம்மளை மறக்காதவர், எப்போது நம்மை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறவர். நிறைய நேரத்தில் யார்ட்டாவது ஃபோன் பண்ணி பேச நினைப்போம், கொஞ்சம் வேலை இருக்குப்பா அப்புறம் பேசுன்னு வச்சுருவாங்க. நிறைய இதில் நீங்கள் ரொம்ப யார்கிட்டயாவது பேச நினைக்கலாம், அந்த நபர்கள் கூட உங்களுக்கு அவைலபிளாக இல்லாமல் போகலாம். இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கே இவ்வளோ பிஸியாக இருக்கிறோன்னா ஆண்டவர் இஸ் நெவர் பிஸி ஃபார் யூ. எப்போதுமே உங்களுக்கு என்ன கிடையாது, அவர் பிஸி கிடையாது. நீங்கள் எப்போ அவர் இடத்துல போனாலும் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். அது எவ்வளோ பெரிய பொக்கிஷம்! இன்றைக்கு உலகத்தில் பேசுவதற்கு நபர்கள் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், கடந்த மாதத்தில் நீங்கள் யார் இடத்துலையாவது ஒரு மணி நேரம் மனசு விட்டு பேசுனீங்களா? யார் இடத்துலையாவது? பேசுவதற்கு கூட நபர்கள் இல்லாத உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாகி நமக்கு இருக்கிற ஸ்லாக்கி என்னன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடும். ஹி கேர்ஸ் ஃபார் யூ. எல்லா நேரத்திலும் உங்களை விசாரிக்கிறார். எனக்கு யாருமே இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது, வெளியே இருக்கிறவங்க சொல்லலாம். உங்களுக்கு எனக்கு யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். இஸ் ஆல்வேஸ் தேர். எப்போ உங்கள் இருதயத்தில் என்ன காரியம் பண்ணாலும் நீங்கள் அவரிடத்தில் கொட்டுவதற்கு, அவரிடத்தில் ஊற்றுவதற்கு, அவரிடத்தில் ஷேர் பண்ணுறதுக்கு எப்போதும் தேவன் உங்களுக்காக இருக்கிறார். அப்போ அது பொக்கிஷமாக இல்லையா ஜெபம்? அநேக நேரத்தில் உலகத்தில் எனக்கு யார் இல்லையே, யாருமே என்ன பேசலையே, என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே, என்னுடைய உணர்வுகளுக்கு யாருமே மதிப்பளிக்கலையேன்னு சொல்லி எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், எப்போ நான் உனக்காகத்தான் எப்போது உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என்னை விட்டுட்டு நீ எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கிறேங்கிற. நானே மெய்யான திராட்சை செடி. நாம் இழந்து போன உறவை கிறிஸ்து நமக்காக மீண்டும் புதுப்பி தந்திருக்கிறார். அவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவு இது கடமையாக அநேக நேரத்தில் மாறிவிடுது. அதனால தான் இதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாமல் போய்விடும். ஜெபம் காலையிலும் ஜெபிக்கணும், நைட்டு தூங்கும்போது ஜெபிக்கணும், சாப்பிடும்போது ஜெபிக்கணுங்கிற கடமையாக மாறிவிட்டதினால் அதை ஸ்லாக்கியமாக பரிசாக பார்க்க நாம் மறந்து விடுகிறோம். இல்லை, ப்ரேயர் இஸ் a gift of God. ஜெபம் தேவன் தந்த பரிசு. தொடர்ந்து வாசிக்கிறேன். யோவான் 15 2வது வசனத்தை வாசிங்க. என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ
அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை சுத்தம் பண்ணுகிறார். இரண்டாவதாக சொல்லுகிறேன், முதலாவது பிரேயர் இஸ் எ கிஃப்ட். ஜெபம் தேவன் தந்த பரிசு. இரண்டாவது, ஜெபம் தேவன் நம்மை சுத்தம் செய்கிற இடம். சுத்தம் செய்கிற இடம். ஹல்லேலூயா. பாஸ்டர், இப்போ தானே ஜெபத்தில் நல்ல மனசில் இருக்கலாம் ஊட்டலாங்கிறீங்க, திடீர்னு பார்த்தா ஜெபம் நம்மை சுத்தம் செய்யும்னா எல்லாமே ஜெபத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கனி கொடுக்கிற செடி எதுவோ அதை அவர் சுத்தம் செய்கிறார். எதற்காக சுத்தம் செய்கிறார்? இன்னும் கனி கொடுப்பதற்காக. இன்னும் கனி கொடுப்பதற்காக. ஒரு தங்கம் இருக்கிறது என்றால் பொன் எப்பொழுது சுத்தமாக இருக்குன்னா, அக்கினியில் வைக்கும் பொழுது அதில் உள்ள தேவையில்லாத எல்லாவற்றையும் என்ன பண்ணிடும் அப்படின்னா இதாயிடும். ஹீட் கூட கூட நெருப்பில் வைக்க வைக்க மற்ற எல்லா கழிவுகளும் வெளியே போயிடும். சுத்தமான பொன் மட்டும்தான் இருக்கும். எதற்காக அக்கினியில் புடமிடப்படுகிறது? சுத்தமாக மாறுவதற்காக, பியூர் கோல்டாக மாறுவதற்காக. அப்போ தேவன் ஜெபத்தில் என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரா? செதுக்குகிறார். எதெல்லாம் வாழ்க்கையில் தேவையில்லாமல் இருக்குது. கோபங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த கோபத்தை மட்டும் என்ன பண்ண முடியல, அடக்கவே முடியலை. ஏதாச்சும் பண்ணிடுறாங்க, உடனே கோபம் வந்துடுது. அந்த கோபத்தில் என்ன அறியாமல் ஏதாவது பண்ணிடுறேன்னு சொல்கிறோம். அல்லது இவங்களை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது பாஸ்டர், என்ன ஆனாலும் சரி அவங்க இப்படி பண்ணதை என்னால் மன்னிக்கவே முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஜெபத்தில் நம்மை சுத்தம் செய்வதற்கு நேரம் கொடுக்கவில்லை. ஜெபம் இல்லை. ஜெபம் இருந்தால் தேவன் நம்மை செதுக்கி கொண்டே இருப்பார். நம்மை செதுக்கி கொண்டே இருப்பார். அதுக்காக எல்லாரும் சுத்தமாக இருக்கிறோமா? இல்லை, தேவன் சுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். அவசரத்தில் ஏதாவது வார்த்தையில் விடுறோமா, பாஸ்டர் அதை ஒன்றும் செய்ய முடியாது, அந்த டைமில் வந்துடும், அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டேன். இல்லை, தேவன் ஜெபத்தில் நம்மை சுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ, நமக்குள்ளே இருக்கக்கூடிய வெறுப்புகள், கசப்புகள், வைராக்கியங்கள், பொறாமைகள் எல்லாவற்றையும் ஜெபத்தில் தேவன் சுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். அதற்கு முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் என்னால் செய்ய முடியலன்னா ஜெபத்தில் நேரம் செலவழியுங்கள், செய்ய முடியும். பாஸ்டர் அவங்ககிட்ட அன்பே செலுத்த முடியல, ஜெபத்தில் நேரம் செலவழியுங்கள், அன்பு செலுத்த முடியும். பாஸ்டர் என் கணவரை மன்னிக்கவே முடியல, ஜெபத்தில் நேரம் செலவழியுங்கள், மன்னிக்க முடியும். எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஜெபம்தான். ஜெபத்தில் தான் அவர் நம்மை சுத்தம் செய்கிறார், உருவாக்குகிறார். தேவன் நம்மை உருவாக்குகிறார். அதற்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டும், அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக 4வது வசனம் 5வது வசனத்தை வாசியுங்கள். 4:5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. முதலாவது சொன்னேன், ஜெபம் தேவன் தந்த பரிசு, தேவன் தந்த ஸ்லாக்கியம். இரண்டாவது, ஜெபம் தேவன் நம்மை சுத்தம் செய்கிற இடம், நம்மை உருவாக்குகிற இடம். தாவீது ஜெபிக்கிறார் இல்லையா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதம் 19 ஜெபிக்கிறார் இல்லையா, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு முன்பதாக பிரீதியாக இருப்பதாக. இதெல்லாம் தேவன் அவரை சுத்தம் செய்கிற ஜெபங்கள். ஆண்டவரே என்னை உருவாக்கும், என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், உமக்கேற்றவனாய் என்னை மாற்றும். அதுதான் ஜெபத்தில் சுத்தம் செய்வது. மூன்றாவது 4-5 வாசித்தோம், ஜெபம் நாம் தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு இடம். இன்னும் சொல்ல போனால் தேவனை மட்டுமே சார்ந்து கொள்ளுகிற ஒரு இடம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது தேவனும் நாமும் எவ்வளவு நெருங்கி இருக்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருங்கள். ஒரு மரம் இருக்கிறது என்றால் மரத்தில் உள்ள கிளைகள்
மரத்தோடு சேர்ந்திருந்தால் மட்டும்தான் கிளைகளுக்கு உயிர் இருக்கும். அப்படி தானே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு கிளையை நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா அந்த கிளைக்கு உயிர் இருக்குமா? இருக்காது. கொஞ்ச நேரம் உயிர் இருப்பது போல் தெரியும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் இலைகள் எல்லாம், பச்சை இலைகள் எல்லாம் கருகிவிடும், கனிகள் எல்லாம் சுருங்கிவிடும், புதியதாக கனிகள் வராது, அந்த இலை கொஞ்சம் கொஞ்சமாக செத்துவிடும். அப்போ அந்த கிளைகள் உயிரோடு இருக்கணும்னா கிளை எதோடு இணைந்திருக்க வேண்டும்? மரத்தோடு இணைந்திருக்க வேண்டும். அதே தான் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய உள்ளான மனுஷன் உயிரோடு இருக்கணும்னா உள்ளான மனுஷன் அவரோடு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இணைந்திருக்க வேண்டும். நம்முடைய உள்ளான மனுஷன் தேவனோடு, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கவில்லை என்றால் உயிரோடு இருப்பது போல் தெரியலாம் அல்லது நடிக்கலாம், ஆனால் உயிர் இருக்காது. உயிர் இருக்காது. நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவரையே நம்பி இருக்கும் போது மட்டும்தான் அது எப்போ நடக்கும்னா ஜெபத்தில் தான் நடக்கும். ஜெபத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோசிச்சு பாருங்க, தேவன் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற இடத்துக்கு முதல்ல நம்ம வந்துட்டோமா? நிறைய நேரத்தில் நான் இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம், இப்படி பண்ணிடலாம், இதை மட்டும் பண்ணிடலாம், இவங்களை நான் சமாளிச்சிடலாம், இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கலாம், என் கணவரை நான் சமாளிச்சிடலாம், இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கலாம், அப்படி பல காரியங்களில் நான் செய்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள். வசனம் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த பிரச்சனையை நான் சமாளிச்சுடுவேன் பாஸ்டர், எப்படியாவது ஒரு சின்ன கடனை வாங்கி அதை கொடுத்து இதை முடிச்சு. ஆண்டவர் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. இந்த எங்கள் குடும்பத்தில் இருக்க இந்த சண்டை நான் சரி பண்ணிடுவேன் பாஸ்டர், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நான் இல்லாமல் நீ எதையுமே செய்ய முடியாதுங்க. அப்போ என்ன அர்த்தம்? நாம் படைக்கப்பட்ட டிசைனே எப்படி தான்னா அவரோடு இசைந்து இருப்பது தான். அவர் இல்லாமல் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் அப்படி ஒன்று டிசைனே பண்ணல ஆண்டவர். அவரோடு இசைந்து இருக்கிற வாழ்க்கையை தான் நமக்காக அவர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். அவரோடு இசைந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை. நிறைய நேரத்தில் நாம் எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியில் ஆண்டவரே எனக்கு இதுக்கு மேலே செய்கிறதுக்கு என்ன இல்லை, வேலை இல்லைப்பான்னு சொல்லும் பொழுது எப்போ நம்ம அந்த இடத்துக்கு வரோமோ அப்போதான் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, வேர் மேன் எண்ட்ஸ் காட் பிகின்ஸ். நாம் எங்கே முடிக்கிறோமோ அங்கே தான் தேவன் ஆரம்பிக்கிறார். எப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்களோ, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இதுக்கு மேலே இருந்து நான் என்ன செய்கிறது, எனக்கு எதுவுமே இதுக்கு மேலே முடியாது, இதுக்கு மேலே என் குடும்பத்தை என்னால் பார்க்க முடியாது, இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை போராட்டத்தை என்னால் கொண்டு போக முடியாது, என்னால் இந்த பண காரியங்களை சமாளிக்க முடியாது, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு எப்போ அவர் சமூகத்தில் வரோமோ அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், இப்போ தான் சரியான இடத்துக்கு வந்திருக்கிற, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது, நீ என்னை சார்ந்துக்கொள், ஐ வில் டூ இட், நான் உனக்காக செய்வேன். 2 நாளாகவும் 20 அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், நேரம் ஆயிடுச்சு, வேகமாக செல்லுவோம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் யோசபான் ஜெபிக்கிறார், ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக நிற்கிற இந்த பெரிய சேனை இதை எதிர்த்து நிற்க எங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. 20:12 எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்குது. யோசபாத்தினுடைய ஜெபம் அதுதான். ஜெபம் நாம் முழுவதுமாக அவரையே சார்ந்து கொள்ளுகிற ஒரு இடம். ஆண்டவரே என்ன செய்யற எனக்கு தெரியல, ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற சவால்களும் பிரச்சனைகளும் எதிர்கொள்ளுகிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை, நான் உண்மையே சார்ந்திருக்கிறேன். அந்த ஜெபம் அதுதான் ஜெபம். நான் அல்ல, நான் எப்பொழுது என்னால் முடியாது என்று முடிக்கிறேனோ அங்கே தேவன் ஆரம்பிக்கிறார். ஆனால் அநேக நேரத்தில் நாம் நினைத்து விடுகிறோம், என்னால் முடியும், இந்த சின்ன சின்ன காரியங்கள் நானே பண்ணிடலாம். இல்லை, எதுவும் நம்மால் முடியாது, எதுவும் நம்மால் முடியாது. பழக பழக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நான் பண்ணி விடலான்னு நினைத்து விடுகிறோம். இல்லை, உங்கள் பிள்ளைங்களை வளர்க்க உங்களால் முடியுமா? இல்லை, இல்லை, முடியாது. தேவன் தான் உதவி செய்ய வேண்டும். போன சரிசு ஒருத்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டிய சரியான ஜெபம் இப்போ தான் பாஸ்டர் எனக்கு புரிஞ்சிச்சு. நாங்கள் என்ன ஜெபம்? ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்களை எங்களால் என்ன பண்ண முடியாது, சரியாக வளர்க்க முடியாது, நீங்கள் தான் உதவி செய்யணும். எல்லா இடத்துலையும் அதுதான்.
என்னால் முடியாது, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவர். அவரை சார்ந்து கொள்ளுகிற இடம் ஜெபம். அவரை மட்டுமே சார்ந்து கொள்ளுகிற ஒரு இடம். அவரை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஃபோன் எவ்வளோ அழகானாலும் இருக்கலாம், ஆனால் எப்போது என்ன பண்ண அப்படின்னா சார்ஜ் போட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அடுத்த ஃபோனை யூஸ் பண்ண முடியும். சார்ஜே போடலைன்னா எவ்வளோ விலையுயர்ந்த ஃபோனால் என்னது பயன் இல்லை. சார்ஜ் இல்லாமல் என்ன பண்ண முடியாது. நமக்கு டெய்லி போடுற சார்ஜ் எதுனா அவர் சமூகத்தில் போய் நான் அமர்ந்திருப்பது தான், அவரோடு கூட அமர்ந்திருப்பது. நீங்கள் அவர்கிட்ட போகலன்னா நீங்கள் எத்தனை கோடிகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, யூஸ்லெஸ் தான், எந்த பயனும் இல்லை. ஜெபம் அவரையே சார்ந்திருக்கிற இடம். சொல்லி முடிக்கிறேன். 4வது 7-8 வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது ஜெபம் நம்முடைய விண்ணப்பங்களை தேவனிடத்தில் சொல்லுகிற நேரம். நம்முடைய விண்ணப்பங்கள் நமக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அதையெல்லாம் தேவ சமூகத்தில் சொல்லுகிற ஒரு இடம். அன்றைக்கு பர்த்திமேயு பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், இப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்கிறார். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், இப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். என்ன சொல்லுவீங்க? ரெடியாக வச்சுருக்க லிஸ்ட் எடுத்துருவீங்களா பேக்கெட்ல இருந்து? ஆண்டவர் நம்மளுடைய இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டாருன்னா நமக்கு என்ன தேவை, இப்போ உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எதில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறீர்கள் தெரியுமா நமக்குன்னா? நிறைய நேரத்தில் நமக்கு என்ன தேவைன்னே நமக்கு தெரிகிறது இல்லை. அதனால தான் தேவையானது ஒன்று தான், அவர் பிரசன்னம் தான். அதை விட்டுட்டு இது போகலாமா, அங்கே போகலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமான்னு என்ன தேவை என்று தெரியாமல் எங்கெங்கோ தேவைகளை பூர்த்தி செய்ய தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இங்கே போனால் கொஞ்சம் நல்லா இருக்குமா, அங்கே போகலாமா, இதை செய்யலாமா, வீடை எப்படி பண்ணலாமா? இல்லை, தேவையானது ஒன்று தான். அவனுக்கு என்னதுன்னா அவர் சமூகம்தான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை, பிள்ளைகளுக்கு என்ன தேவை, நமக்கு ஃபஸ்ட்டு முதலாவது அந்த தெளிவு இருக்குதா? தெளிவு இருக்குதுன்னா அடுத்து அதை ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்களா, கேட்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தட்டுங்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், மனிதர்களாகிய நீங்களே நல்ல ஈவுகளை கொடுப்பீர்கள் என்றால் பரம பிதாவாகிய அவர் நமக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்கள் தேவைகள் என்ன? நீங்கள் உங்களை ரொம்ப கவலைக்குள்ளாக்குற ஒரு காரியம்னா அது என்னது அப்படின்னா, நீங்கள் அவ்வளோ தூரம் ஜெபிக்க வேண்டிய காரியம். அது நீங்கள் கவலைப்பட வேண்டிய காரியம் அல்ல, அவ்வளோ தூரம் ஜெபிக்க வேண்டிய காரியம். ரொம்ப என்னுடைய இருதயத்தை அமிழ்த்துகிற காரியமா, அப்போ அவ்வளோ தூரம் ஜெபிக்க வேண்டிய காரியம், கவலைப்பட வேண்டிய காரியம் அல்ல. பிலிப்பியர் 4 தான் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்திற்குரிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எதெல்லாம் உன்னுடைய கவலைப்பட வைக்கிறது? இப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள் இருதயத்தில் எது ரொம்ப பெரியதாக உங்களை அழுத்துகிறது, கவலைப்பட வைக்கிறது? அதை தேவனிடத்தில் சொல்லுங்க. ஏன்னா ஜெபம் தேவனிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லுகிற இடம். நம்முடைய விண்ணப்பங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை உங்களுக்கு செய்வேன். ஒரு முறை அல்ல, நீங்கள் யோவான் 14, 15, 16 3 அதிகாரங்களை வாசிச்சு பாருங்க. வீட்டில் போய் 6 முறை தேவன் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை உங்களுக்கு செய்வேன். அப்போ கடைசியாக ஆண்டவருக்கு போகிறதுக்கு முன்னாடி சிலுவை பாடு மரணத்துக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது தேவை வருகிறதா, என் நாமத்தினால் நீங்கள் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு செய்வேன். கடைசி ஆண்டவர் தான் சொல்லிட்டு போகிறார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிள்ளைங்கிட்ட உனக்கு எதாவது வேணும் என்ன பண்ணு, என்கிட்ட கேளு. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நான் இப்போ நாளையிலேருந்து நான் அவங்க கூட இருக்க மாட்டேன், சிலுவை பாடு மரணத்தின் வழியாக போவேன். அதுக்கப்புறம் கூட நான் இருக்க போகிறதில்ல. நான் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துக்கிட்டேன். நான் போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை வந்துச்சுன்னா என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்குறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள், பிதா உங்களுக்கு தருவார். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம் பாருங்கள் ஜெபம். ஆனால் அதை செய்கிறத விட்டுட்டு
நம்ம என்னெல்லாம் செய்து கொண்டு இருக்கு, என்னெல்லாம் செய்துட்ருக்கு. ஆனால் சொல்கிறாரு, நான் இப்போ இல்லை, நான் போயிடுவேன். ஆனால் உங்களுக்கு என்ன வந்தாலும், என்ன பிரச்சனைனாலும், என்ன கஷ்டனாலும், என்ன தேவைனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன். ஜெபம் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு முறை. Prayer is the method where God provides for us. யோசிச்சு பாருங்க, ஜெபம் இல்லைன்னா ஆண்டவர் நம்முடைய தேவை எப்படி சந்திப்பார்? நம்ம எப்படி அவர்கிட்ட கேட்கறது? இல்லை, வேற எந்த முறையும் கிடையாது. ஒரே முறை தான், ஜெபம் மட்டும்தான். அவர் சமூகத்துக்கு போகிறது மட்டும்தான். நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்க, அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். அப்போது இந்த மாதத்தில் எல்லாவற்றிற்காகவும் அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நான் அடுத்து சொல்லியிருக்கிறேன், நேரமாகி விட்டது, ஜெபிப்போம். ஒன்று, ஜெபம் தேவன் நமக்கு தந்த ஸ்லாக்கியம். அவர் யார் என்பதை அறிந்தால் ஜெபிக்காமல் இருக்க மாட்டோம். அவர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரோடு உறவாடக்கூடிய மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். ஜெபம் அவரோடு உறவாடக்கூடிய ஒரு அனுபவம். அவரை அப்பாவை போல, ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை பேசுவது போல, ஒரு நண்பனிடத்தில் நான் பேசுவது போல. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு அடிமைகள் இல்லை, நான் உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன். ஒரு நண்பனை போல அவரிடத்தில் பேச முடியும். ஒரு அப்பாவை போல பிதாவினிடத்தில் பேச முடியும். தேவன் தந்த பரிசு. ரெண்டாவது, ஜெபம் தேவன் நம்மை உருவாக்குகிற இடம், நம்மை சுத்தம் செய்கிற இடம். மூன்றாவது, ஜெபம் தேவனையே சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், அவரை மட்டுமே சார்ந்து கொள்ளுகிற அனுபவம். நான்காவது, ஜெபம் நம்முடைய தேவைகளை அவருடைய சமூகத்தில் வைக்கிற, அவருடைய சமூகத்தில் சொல்லுகிற அல்லது வைக்கிற ஒரு நேரம். ஒரே ஒரு காரியத்தை செய்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் கைகளில் இப்போ ஒரு ஷீட் தருவாங்க, அதை வாங்கிக்கோங்க. எதுக்காகனா, உங்களுடைய பெயர், நேரம், ஹவுஸ் ஆர் சர்ச், 3 கேள்வி இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ கொடுக்க வேண்டாம், வாங்கி வைத்துக்கொள்ளுங்க. திருவிருந்து முடிந்த பின்பு, ஆராதனை முடித்த பின்பு நீங்கள் போகும்பொழுது பின்னாடி மகேஷன் இடத்துலையோ சுரேஷன் இடத்துலையோ கொடுத்து செல்லுங்கள். எதற்காகன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணதுக்கு முக்கிய காரணமே, அப்போ இந்த மாதம் முழுவதும் உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. 1 மணி நேரமாவது உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருக்கு கிருபை தாங்க. நீங்கள் ஜெபிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? கணக்கு கொடுக்கணும். அப்படி தானே? யோவான் நம்ம வாசித்த அந்த பகுதியில் 15:2 வாசிங்க. யோவான் 15:2, என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். போதும். நீங்கள் கனி கொடுக்கலன்னா அவர் என்ன பண்ணுவாரா? அறுத்து போடுவார். எப்போ கனி கொடுக்க மாட்டோம்? அவரோடு நிலைத்திருக்கல, அவரோடு இணைந்து இல்லைன்னா கனி கொடுக்க முடியாது. ஜெபம் என்கிற அனுபவம் இல்லைன்னா கனி கொடுக்குற வாழ்க்கை இல்லை. அவர் நம்மை அறுத்து போடுவார். எப்பொழுது நியாய தீர்ப்பு இருக்கிறது, அப்போ கண்டிப்பாக அறுத்து போடுவார். நமக்கு பிடிக்காட்டல, அதுதான் உண்மை. ஜெபம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கனி இல்லாத மரம், அதை தேவன் அறுத்து போடுவார். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா லூக்கால, இதை வைத்த இவ்வளோ தூரம் பண்ண எந்த கனியும் இல்லை, இதை வெட்டி போடுங்கிறார். வேலைக்காரன் சொல்கிறான், இந்த 1 வருடம் மாத்திரம் அதை கொத்தி எரு போடுகிறேன், தண்ணீர் பாய்ச்சுக்கிறேன், கனி கொடுத்தால் ஓகே, கொடுக்கலன்னா வெட்டி போடுகிறேன். இந்த மாதம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ரொம்ப முக்கியமான ஒன்று, சபையாக நாம் ஜெபிக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. நான் சொல்ல வந்தது, நீங்கள் ஜெபிக்கலாம், நீங்கள் கணக்கு கொடுக்கணும். நீங்கள் ஜெபிக்கலைன்னா நானும் ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். ஏன்னா உங்கள் எல்லாரையும் ஜெபிக்க வைக்கிற கடமை எனக்கு இருக்குது. அதுக்காக இல்லை, இதை நீங்கள் உங்களுடைய பெயர், நீங்கள் ஜெபிக்க போகிற நேரம், வீட்டிலேருந்து ஜெபிக்க போகிறீங்களா, சர்ச்சில் வந்து ஜெபிக்க போகிறீங்களா? முடிந்தவரை சர்ச்சில் வந்து ஜெபிங்க, சபை திறந்தா இருக்கும். முடியாத பட்சத்தில் வீட்டிலேருந்து ஜெபிங்க. வேலைக்கு போகிறவங்க வர முடியலை, பலவீனம் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து ஜெபிங்க. முடிந்தால் சபைக்கு வந்து ஜெபிங்க. இந்த மாதத்தில் நீங்கள் எத்தனை மணி நேரம் ஆண்டவர் கொடுக்க போகிறீங்க? ஜெபத்துக்கு பின்பு நீங்கள் இது எழுதி கொடுத்துட்டு போங்க. நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்கன்னா எழுதி கொடுக்க வேண்டாம். ஏன்னா எழுதி கொடுத்தீங்கன்னா நான் கேட்பேன், உங்கள்கிட்ட ஜெபிச்சிங்களான்னு கேட்பேன். நான் சும்மா சொல்கிறேன் நினைக்காதீங்க, கண்டிப்பாக கேட்பேன். ஜெபிக்க மாட்டீங்கன்னா எழுதி கொடுக்க வேண்டாம். ஜெபிப்பீங்கன்னா எழுதி மகேஷன் இடத்துலையோ சுரேஷ்வத இடத்துலையோ போகும்போது கொடுத்துட்டு போங்க. இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமை ஜெபிக்கும் போது தேவன் எனக்கு தந்தது ஒரு 1000 மணி நேரம் நாம் சபையாக ஜெபிக்க தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். அல்லேலூயா. எப்படி ஒவ்வொருத்தரும் 30 மணி நேரம் ஜெபிச்சோன்னா ஈஸியாக வந்துடும் 1000 மணி நேரம்.
யோசிச்சு பாருங்கள், ஒரு மாதத்தில் சபையை 1000 மணி நேரம் ஜெபிச்சோன்னா அது எவ்வளோ நல்ல காரியம், எவ்வளோ பெரிய காரியம். செய்ய முடியுமா நம்மளால்? இதை என்ன சவுண்டே வரமாட்டேங்குது. அல்லேலூயா. ஜெபிப்போம். சேர்ந்து ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை தருவார். தினந்தோறும் 1 மணி நேரம் ஆண்டவருக்காக கொடுங்க. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், கடைசியாக கேட்ட கேள்வி, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? அது கேட்டதற்கு பின்பதாக எவ்வளவு காரியங்கள் அவருக்குள்ளே இருக்கும், எவ்வளோ பாரம் இருந்திருக்கும், எவ்வளவு ஏக்கத்தோடு ஆண்டவர் கேட்டிருப்பார். 1 மணி நேரம் என்னோடு ஜெபிக்க மாட்டேலாம் கேட்டார். அதே ஏக்கம் அதே பாரம் தான் நம்மளை பார்த்து அதான் கேட்குறாரு. 1 மணி நேரமாவது என்னோடு கூட ஜெபிக்கக்கூடாது. ஜெபிக்க நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் நம் மூலமாகவும் நம்ம சபை மூலமாகவும் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர். இந்த 31ஆம் தேதியோடு நம்ம சபையை ஆரம்பித்து 2 வருடத்தை முடிக்கிறோம். 2 வருடத்தை முடிக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே நான் ஜெபித்த பொழுது தேவனுடைய மனதில் தந்தது ஒன்று தான். நான் நினச்சேன், போன வருஷம் நாங்கள் ஃபஸ்ட் இயரை முடிக்கும் போது நிறைய வேலையெல்லாம் பார்த்தோம். ஏசி பண்ணோம், நிறைய அந்த கிரில்லாம் பண்ணோம், நிறைய வேலை பார்த்தோம். இந்த வருஷம் 2வது வருஷத்தை முடிக்க போகிறோம். என்ன செய்யணும் ஆண்டவரே, என்ன செய்ய எதிர்பார்க்குறீங்கன்னா தேவன் சொன்னது, சபையாக சேர்ந்து ஜெபியுங்க. அதுதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்க. தினந்தோறும் 1 மணி நேரமாவது அவர் கொடுக்க நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர். நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக ஜெபம் தேவன் நமக்கு தந்த ஸ்லாக்கியம். ஜெபம் அவரோடு உறவு கொள்ளுகிற ஒரு இடம், அவரை மட்டுமே சார்ந்து கொள்ளுகிற ஒரு இடம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே 1 மணி நேரம் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒருவேளை ஜெபிக்கிற அனுபவமே இல்லைன்னா இந்த மாதத்தில் ஆண்டவரத்தில் கேளுங்க, அப்பா ஜெபிக்காத கிறிஸ்தவனாக செத்த மரமாக நான் இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் உயிருள்ள கிறிஸ்தவர் என்பதற்கு அடையாளம் சபைக்கு வருவதோ பிரசங்கத்தை கேட்பதோ அல்ல. இது எல்லாவற்றையும் தாண்டி அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிப்பது தான், அவரோடு உறவாடுவது தான் ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய முழு சபையும் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக, அவருடைய சீஷர்களாக இருக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோமா, உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி தேவா பதில் தாருமே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாரும். எந்தன் கோட்டை, எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மாத்திரம் இருக்கிற இடங்கள் எளிமை நிற்போம். ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இருக்கிற இடங்களை எளிமை நிற்போம். திருவிருந்துக்கு நேராக, பந்திக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஒரு விசை கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காக பாவமானதை நினைவு கூர்ந்தவர்களாக, அவர் சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினதின் நிமித்தம்
இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அவரோடு கூட உறவாடுகிற இந்த அனுபவம் கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினால் நமக்கு கிடைத்தது. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்ததினால் கிடைத்தது. அவர் நம்மை நீதிமான் ஆக்கினதினால் கிடைத்தது. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல உம்மோடு உறவாடக்கூடிய அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரே காரியம், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, பாசமாய் சிலுவையில் பலியான பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் பாவத்தை வென்று கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. ஆமென். எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாதாமே, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எல்லாரும் கரங்களை தட்டி அவருடைய ரத்தத்திற்காக, அவர் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அவரோடு உறவாடக்கூடிய இந்த அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறாரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா, நாங்கள் சபையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க சமூகத்துல 1 மணி நேரத்தை கொடுத்து அப்பா உங்களோடு உறவாடுகிற இந்த உன்னத அனுபவத்தை நாங்கள் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள இந்த மாதத்தில் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்காக சபைக்காக ஜெபிக்க ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட திருவிருந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடுதலையோடுமே ஆராதிக்க உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் அப்பா உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீர். நீ தந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு குடும்பங்களையும் பெயர் பெற ஆசீர்வதியும் அப்பா. திருவிருந்தில் பங்கு பெற்ற பங்கு பெறாத சபையில் உள்ள எல்லா நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பெயர் பெற ஆசீர்வதியோ. ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவரே எல்லாரும் உமக்கு அர்ப்பணித்து ஞானஸ்தானத்துல பங்கு பெற்று இந்த உடன்படிக்கையில பங்கு பெற ஆவியான ஒரு கிருபை தருவீராக. நாங்கள் முழுவதுமாக எங்களை உங்க சமூகத்துல தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் செருகவும் வேண்டும். உங்க சமூகத்துல எங்கள் சபையும் குடும்பங்களையும் எல்லாவற்றையும் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகை நான் பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Thank you.